you are selling on emotion. இந்தியால 70 to 80% வேலைக்கு போற பெண்களுக்கு PCOD ப்ராப்ளம் இருக்கு. பேட் தானப்பா வாங்க வந்தேன், இவங்க என் லைஃப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றப்ப அந்த இடத்துல இன்னொரு பெண்ணும் அவங்கள சேர்ந்து அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப பாதி எஜுகேஷன் அங்கேயே நடந்துருது. பிராண்ட் மேல ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. எந்த பொருள்ல அதிகமா தெரிய போறதோ அந்த பொருளை அதிகமா வாங்குவாங்க. நம்ம அதிகமா தெரியற பொருளாவும் இருக்கணும், நல்ல பொருளாவும் இருக்கணும். இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த பொருள் வெற்றி அடைஞ்சிரும் மார்க்கெட். மேம் ஒரு இது சொன்னாங்க, 100 எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அந்த ஸ்க்ரோல் ஆடுறத ஸ்டாப் பண்ணுவேன். ஆக்சுவலா அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஹூக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்டென்ட்டை நான் அப்படியே நிப்பாட்டுவேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். சார் பண்ண அந்த ஒரு 15 நிமிஷம் தான் எஜுகேஷன். மத்தவங்க கான்டென்ட்டை நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். உங்க கான்டென்ட்டை மத்தவங்க ஸ்வைப் பண்றாங்கன்னா உங்க கையில காசு. மத்த ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மத்த ப்ராடக்ட் கடையில மட்டும் வைப்பாங்க, வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் டிவில போடுவாங்க. பட் இந்த ப்ராடக்ட் எஜுகேட் பண்ணா சீக்கிரம் செல் ஆகும். நம்ம நிறைய நேரங்கள்ல மிஸ் பண்ற ஒரு பார்ட் இந்த எஜுகேஷன் பார்ட் அப்படின்னு நான் நம்புறேன். மார்க்கெட்டிங் ஒரு பார்ட் தான். இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஒரு கஸ்டமரா இருந்தா என்ன பண்ணுவோமோ அதை இன்னொருத்தருக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா we will win. ரொம்ப சிம்பிளா நான் அப்படிதான் பாக்குறேன்.